அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். அதாவது கெமிஸ்ட்ரி சம்மந்தமான போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 இருக்குது. ஸோ அதனுடைய ஃபுல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன வேக்கன்சிக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது இந்த அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர், அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கான சிலபஸாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட், எல்லாமே பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 4 முடித்தவங்களும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பாட்னி, சுவாலஜி, பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் எல்லாமே பிஎஸ்சி டிகிரி ஸ்டாண்டர்ட். இந்த 4 பேருமே இவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான போஸ்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 3388. சரிங்களா, 3388. இந்த சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 518. சப்ஜெக்ட் கோடு 518. இதற்கான சிலபஸ் தான் பார்க்குறீங்க. இதில் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் பிரின்சிபல். இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே போல் யூனிட் 2ல் பாருங்கள், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் 25 கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்குறாங்க. அப்போ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்து அதில் வந்து நீங்கள் படிக்கணும். அடுத்தபடியாக யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன் பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிசஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. அடுத்தபடியாக யூனிட் 5ல் பாருங்கள், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 7 இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் பாட்டனி, இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ். யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் பாட்டனி, இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ். யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா நான் கார்டேட்டா அண்ட் கார்டேட்டா 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா பிசியாலஜி அண்டு பயோகெமிஸ்ட்ரி, இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது வந்து கேட்குறாங்க. அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட், அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த 2ம் ஒரே போஸ்ட்டு தான். இந்த 2க்கான சிலபஸ் தான் இது. சரிங்களா, அப்போ இந்த போஸ்ட்டை எம்எஸ்சி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4மே தெரிஞ்சவங்களுக்கு தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு பாட்னி தெரியாது, பாட்னி தெரிஞ்சவங்களுக்கு சுவாலஜி ஓரளவு தெரியும், ஃபுல்லாக தெரியாது. அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கெமிஸ்ட்ரி ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டை நீங்கள் அடிச்சிடலாம். வேக்கன்சி இப்போ கம்மியாக இருக்குது, ஆனால் அப்பாயின்மெண்ட் போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி, ஸோ அதற்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பியூராக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும்தான், பியூராக கெமிஸ்ட்ரி சிலபஸ் மட்டும்தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட், இதற்கான இந்த கோடுன்னு பார்த்தீங்கன்னா 3609. ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கான கோடுன்னு பார்த்தீங்கன்னா 3609. சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 430. சப்ஜெக்ட் கோடு 430. இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக என்னது தான், கெமிஸ்ட்ரியை சம்மந்தப்பட்டது தான். ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அதற்கான சிலபஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. யூனிட் 1 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின்ஸ், கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ் ஒரு 25, சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின். அடுத்தபடியாக யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கெமிக்கல் கைனடிக்ஸில் ஒரு 15, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஒரு 15 கொஸ்டின். அடுத்தபடியாக யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ்.
அடுத்தபடியா யூனிட் 4ல பாருங்க 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்ட், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான். அடுத்தபடியா யூனிட் 5ல 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ். அதில் ஒரு 7, இதில் ஒரு 13. அடுத்தபடியாக யூனிட் 6ல பாருங்க 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 7 பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் நேச்சர் ஆஃப் பாண்டிங், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதில் ஒரு 18, இதில் ஒரு 7. டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 7லேருந்து கேட்குறாங்க. யூனிட் 8 இதில் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி 10 கொஸ்டின், இதில் ஒரு 8 கொஸ்டின், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு 8, இதில் ஒரு 10, டோட்டலாக 18 கொஸ்டின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 10 கொஸ்டின்ஸ், நானோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ். அப்போ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி. இப்போ யூஜி டிஆர்பிக்கு இந்த சிலபஸ் தான் வந்து இருக்குது. அப்போ யூஜி டிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்காக அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த போஸ்டிங் நீங்கள் வாங்கிடலாம். அதனால் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்காக அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3609. வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. வேகன்சி என்ன இன்க்ரீஸ் ஆகலாம். அதில் எத்தனை வேகன்சி இருந்தாலும் அதில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு இருக்குது. நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், சரிங்களா? இந்த அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர், அதுக்கப்புறமா ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டுமே இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி தான். கண்டிப்பாக நீங்கள் அதை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போஸ்டிங் கண்டிப்பாக அடிச்சிடலாம். அதாவது சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த மாதிரி தெரியும். டெய்லி உட்காந்து நீங்கள் என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம். இந்த 2, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி, ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கான ஃபுல் சிலபஸுக்கான டெஸ்ட்டு அந்த ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸாக இருக்கும், அதே போல் யூனிட் வைஸாக இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டு, இன்னும் நிறையா டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஆப்பில் போயிட்டீங்கன்னா அதில் வந்து கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சிலபஸ் டாபிக் வைஸாக உள்ள சிலபஸ் எல்லாத்துக்குமே அப்படியே அங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இல்லை யூனிட் வைஸாக இருக்குது, டாபிக் வைஸாக இருக்குது, எல்லாமே வரிசையாக இருக்குது. மறக்காமல் அதையும் நீங்கள் வாங்கிக்கிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிஜி டிகிரிக்கான சிலபஸை நம்ம பார்க்கலாம். பிஜி டிகிரியில் 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.